எப்படி இருக்கா திவ்யா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் கூட்டிட்டு போடுமா? நீங்க முதல்ல நார்மல் ஆகுங்க. அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ நார்மலா தான் இருக்கா. திவ்யா எங்க என்கிட்ட பேசவே இல்ல. என் பக்கத்துல கூட வரல. அவ வரல சரி, நீங்க ஏன் பேசல? இப்ப அவ கண்ணுக்கு நீங்க அவ அப்பாவா தெரிய மாட்டீங்க. ஒரு ஆம்பளைய தான் தெரிவிங்க. அதுக்குன்னு நீங்க இப்படி ஒதுங்கி ஓரமா நின்னா அது அவளுக்கு பயத்தை தான் இன்னும் அதிகமாக்கும். போன்ல அவங்க மிஸ் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் திவ்யாவை கூப்பிட்டேன். அவ அப்படியே ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ எதுவுமே பேசாம அப்படியே மிரட்சியா ஒரு பார்வை பார்த்தா பாருங்க. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னவோ புதுசா ஒருத்தரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. திவ்யா எப்ப எதுனாலும் என்கிட்டதான் முதல்ல கேட்பா, என்கிட்டதான் முதல்ல சொல்லுவா. ஆனா இன்னைக்கு ஒரு அப்பாவா அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறேன் பாருங்க. எனக்கு இப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன சுத்துற உலகம் ஒரு நிமிஷம் நின்றுச்சுங்க. நீங்க மட்டும் அங்க இல்லைன்னா நான் எப்படி என் பொண்ணு கிட்ட பேசிருப்பேன்? என்ன என்ன கேட்டிருப்பேன்னு தெரியல. சாரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை நான் குழந்தையாவே பார்த்துட்டேன். இப்பவும் அவ உங்க குழந்தைதான். என்னைக்குமே அவ உங்களுக்கு குழந்தைதான். இது இயற்கையா நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் தான். அவ சின்ன பொண்ணு இல்லையா? அவளுக்கு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல. ஆனா நீங்க பெரியவங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க எதுவும் மாறல. அவ அவளாதான் இருக்கா. நீங்க நீங்களாதான் இருக்கீங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறப்போ சின்ன சின்ன குழப்பமும் பயம்லாம் வரும். தடவை ஸ்கூலுக்கு போற மாதிரி தான். போக போக எல்லாம் சரியாயிடும். அவளும் குழந்தை தானே. அவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. என்ன பார்த்ததும் வந்து கட்டிக்கிட்டா. அவளுக்கு இப்ப தேவை அப்பா இல்ல, அம்மாதான். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற உணர்வு தான். அவ இப்ப நார்மல் ஆயிட்டா. அவளுக்கு இப்ப உங்க பாசம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அவ பக்கத்துல தான் இருக்கீங்க, தூரமா இல்லைன்னு அவ உணரணும். நீங்க சகஜமா இருக்கிறதாலதான் இங்க அவளுக்கு எதுவுமே மாறலங்கிற நினைப்பு அவ மனசுல கொண்டு வரும். இப்பதான் எனக்கே ஒரு தெளிவு வருது. ஆமாங்க, இங்க எதுவும் மாறவே இல்ல. அவ என்னைக்கும் ஏன் திவ்யாதான். ஏன் திவ்யா? நான் இப்பவே அவளை பார்க்கணும். கண்டிப்பா. ஆனா முதல்ல அவளுக்கு குடிக்க ஏதாச்சும் சூடா கொடுக்கணும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அத நீங்க கொண்டு போய் கொடுங்க. உங்க வீட்டு சமையல் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க கேக்குறீங்க? தாராளமா. சரி, நான் பண்றேன். எங்க பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சக்கரை ஷெல்ஃப்ல இருக்கு பாருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்.